எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்டில் 3rd யூனிட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ அந்த கொஷினை பற்றி பார்க்கலாம். மாஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கிக்கல் நீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹைரார்கிக்கல் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஒன்று மேலே இருக்க போது ஒன்று கீழே இருக்க போது ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். நீட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளோட தேவைகள். இப்போ ஹைரார்கிக்கல் நீட்ஸ் அப்படின்னா நம்ம தேவைகளே வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எது முக்கியம் இல்லை, எதுக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதை தான் வந்து அந்த மாஸ்லோ பண்ணியிருக்காரு. அவரோட ஃபுல் நேம் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ. இவங்க வந்து ஒரு தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியரியில் எந்தெந்த நீட்ஸுக்கு வந்து எந்தெந்த பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பர்சனுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ அடைவாங்கன்னா அவங்களோட டிசையர்ஸ், அவங்களோட கோல்ஸ், அவங்களோட நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் போதில் தான். ஓகேவா? அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ கிராட்டிஃபிகேஷன் இஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் that is attained when you reach your goal or desire or when something happens in the way that you expected. ஓகேவா? ஸோ அதுபடி ஒரு நீடுக்கும் வந்து ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் பேசிக்காக என்னென்ன நீட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 8 நீட்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். ஓகேவா? ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். Second, safety and security needs. Third, affiliational needs. Fourth, self-esteem needs. Fifth, achievement needs. Sixth, aesthetic needs. Seventh வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். சைடு ஹெட்டிங் படி பார்த்தோம்னா 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதில் வந்து இதில் வந்து ஒரு மெட்டா நீட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெட்டா நீட்ஸ்னால் என்ன அப்படின்னா எல்லா பேசிக் நீட்ஸையும் அச்சீவ் பண்ணவங்களுக்கு மெட்டா நீட்னு ஒரு நீட் இருக்குமா. விச் மீன்ஸ் இருக்க வீடு, படுக்க இடம், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, காற்று, ஃபுட்டு எல்லாமே கிடச்சிருச்சு. ஓகேவா? எல்லாமே இந்த ஹியூமனாக இருக்கிறதுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கணுமோ எல்லாமே கிடச்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஹையஸ்ட் அதுக்கடுத்து ஒரு லெவல் இருக்குது. அதுதான் மெட்டா நீடுன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் நாட் அச்சீவ்ட் பை எவ்ரி ஒன். ஓகேவா? பிகினிங் ஸ்டேட்டுக்கு அது பேசிக் நீட்ஸுக்கே கஷ்டப்படுறவங்க இருக்கும் போதில் அந்த மெட்டா நீடுங்கிறது எப்படின்னா பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அடுத்த லெவல் போய் அந்த கடைசி லெவலை வந்து மெட்டா நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 7ல் எது வந்து அந்த மெட்டா நீடுன்னு பார்ப்போம். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்ப்போம் எது வந்து அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கார்டிங் டு மாஸ்லோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹியூமன் நீட்ஸ் வந்து 1000 கணக்கில் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் எல்லாமே ஈக்குவல் கிடையாது. எல்லா நீட்ஸுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு கிடையவே கிடையாது. அது வந்து ஹைரார்கிக்கலாக தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டேன்னா ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப தேவையாக இருக்கும், ஒன்று வந்து அது வந்து தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாடி ஸ்ப்ரே இல்லாமல் கூட இருப்போம், ஆனால் சில பேருக்கு பாடி ஸ்ப்ரே கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். The organism will aspire for a higher order needs only when the lower order needs get fulfilled. For example, இப்போ நீ இருக்கிற நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கோல் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு PhD படிக்கணும், ஒரு MEd போடணும் அப்படின்னு இருக்கும். அதே இது ஒரு 10th கூட பாஸ் ஆக முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு பர்சனுக்கு 10th முடிக்கணுங்கிறது தான் இருக்கும். விச் மீன்ஸ் லோவர் ஆர்டர் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஹையர் ஆர்டர் நீட்ஸ் வந்து அதை பற்றியே யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் கூட இல்லாதவன் கார் வாங்கணும்னு நினைக்க மாட்டான், ஃபஸ்ட்டு சைக்கிள் தான் வாங்கணும்னு நினைப்பான். ஏன்னா லோவர் ஆர்டர் நீடே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறனால. ஸோ இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஹைரார்கி. எது வந்து கீழே எது வந்து மேலேன்னு நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர் இஸ் அ டயக்ராம் ஃபார் திஸ். ஸோ அந்த டயக்ராமை பார்த்தோம்னா அப்படியே அந்த நீட்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. அந்த நீட்ஸை வந்து கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. பயாலஜிக்கல் நீட்ஸ், டெஃபிஷியன்சி நீட்ஸ், க்ரோத் நீட்ஸ், சோஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உயிர் வாழணுங்கிறதுக்காக தேவைப்படுறதெல்லாம் பயாலஜிக்கல் நீட்ஸ், காற்று, தண்ணி, சாப்பாடு அப்படி. அப்புறம் சில விஷயம் வந்து தேவை அந்த இருக்க வீடு, உடுக்க உடை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ட்ரெஸ் இல்லைனாலும் அந்த வீடு இல்லைனாலும் அவங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு. ஸோ இது
நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்னா, ஒருத்தவங்க அனாதையா இருக்காங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு லவ் காட்ட, நம்மகிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்க, பாண்டிங் பில்ட் பண்ண, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு பர்சனை கேர் லவ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹியூமனோட மைண்ட் செட் அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ நீடு. ஓகேவா, அது வந்து அவங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, சுயமரியாதைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரியே எல்லாருமே என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன் இல்லையா. ஸோ அதுவும் ஒரு நீடு தான். ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை மதிக்கணும், நம்மளும் மற்றவங்க மதிக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். ஸோ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், ஸோ அது வந்து வேரி ஆகுது இல்லையா. ஒரு அச்சீவ்மெண்ட் வந்தாதான் ஒரு லைஃப் வந்து நல்லா போகுதுன்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். ஸோ அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். நெக்ஸ்ட் ஏஸ்தட்டிக் நீட்ஸ் வந்து இப்போ நம்மளோட மிடில் கிளாஸ் வீட்டுக்கும் ஹை கிளாஸ் பீப்புளோட வீட்டுக்கும் நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்னா, மோரார்லெஸ் எவ்ரி திங் வில் பி த சேம் இன் த நேம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நம்மளும் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், அவங்களும் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரூம் கிச்சன் ஹால் எல்லாமே இருக்குது அப்போது. பட் த வே யூ மேக் திங்ஸ் லுக் அப்படின்றது வந்து மிடில் கிளாஸ் வீட்டுக்கும் ஹை கிளாஸ் வீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வைக்கிறோம், நம்ம திங்ஸ் எப்படி டம்ப் பண்ணுறோம், எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வால் பெயிண்டிங்லேருந்து, ஒரு சோஃபா செட்லேருந்து, ஒரு ஒரு கிச்சன் இன்டீரியர் ஒர்க்லேருந்து, ஸோ எவ்ரி திங் டிஃபர்ஸ். சரியா. ஸோ அதான் ஏஸ்தட்டிக் நீட்ஸ். புரியுது அவங்களுக்கு. ஸோ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, லுக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பர்சனாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. நெக்ஸ்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து சுய உண்மையாக்கம், சுய நிஜமாக்கல் அப்படிங்கிறது. ரொனால்டோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேக்வர்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தார். ஸோ அவருக்கு வந்து சாப்பாடே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவர் வந்து ஃபுட்பால் ட்ரைனிங் எடுத்து வந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிம். ஓகேவா. இப்போது ஃபர்ஸ்ட் பேசிக் நீட் அவருக்கு வந்து சாப்பாடு தான். சாப்பாடு இருந்தால் தான் அவர் வந்து ப்ராக்டிஸ்க்கு வர முடியும். நெக்ஸ்ட்டு அந்த சாப்பாடு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஷூஸ் அண்ட் அதுக்கு தேவையான ட்ராக்கு, டிஷர்ட்டு. ஓகேவா. அடுத்த நீடு வந்துருச்சு உனக்கு, அந்த கேம்குள்ளே வர்றதுக்கு என்னென்ன தேவையோ. அண்ட் அடுத்து அந்த இதெல்லாம் போட்டு போனதுக்கப்புறம் அப்போ ப்ரோட்டீன் பவுடர், அப்புறம் எனர்ஜி ஏற்றுற திங்ஸ் எல்லாம் நீடாக வரும். ஓகேவா. ஸோ லெவல் ஆஃப் நீட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குதா ஹைரார்கி படி. ஸோ இதுதான் இந்த கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்ட்டு. Physiological needs. These are the lower in the motivational hierarchy, which include need for food, water, oxygen, sleep, sex, sensory satisfaction and the like. ஸோ என்ன சொல்கிறாங்க, பேசிக் நீட்னா இதுதான், இந்த கேட்டகரி தான். இந்த புவர் சில்ட்ரனுக்கு இது கிடைச்சாலே பெருசு அப்படின்னு இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்களா எதனால, இப்போ சத்துணவு திட்டம்லாம் கொடுக்குறாங்களா எதனால, அவனுக்கு பேசிக்ஸே வந்து அச்சீவ் பண்ண முடியல. அவன் பேசிக்கையாவது நம்ம கொஞ்சம் இது பண்ணினோம்னா அவன் ஓரளவுக்காவது வருவான். ஹையர் லெவலுக்கு நம்ம போக வைக்க முடியலனாலும் ஓரளவுக்கு கம்பீட்டிங் லெவலுக்காவது வர வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த என்ன சொல்கிறது, லோவர் பீப்புளை வந்து எக்கனாமிக்கலாவோ சரி, ஸ்டேட்டஸு, பேக்ரவுண்ட் அதெல்லாம் வச்சு அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். They include shelter, clothing, and personal safety, security of the future, routine, regularity. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாகவே எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று தான். நம்ம ஒரு சொந்த வீடாவது கட்டிடணும், மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் அப்படின்னா சொந்த வீடாவது கட்டிடணும். ஒரு கல்யாணத்துக்கு வந்து காஸ்ட்லி சாரி எடுக்கிறதுலேருந்து ஒரு பர்சனல் சேஃப்டி, நம்ம பத்திரமான ஒரு இடத்துல இருக்கணும், போகிற இடம் வர இடம் சேஃபாக இருக்கணும், இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறது நார்மல். தேர்ட், அஃபிலியேஷனல் நீட்ஸ். ஸோ a pupil who is not lovable because of his behavior needs to be loved most. என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் வந்து கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு தான் அதிகமான கேர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இப்போ இந்த மென்டலாக இருப்பாங்கல்ல, அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் கேரே கொடுக்காம போயிட்டாங்கன்னா இன்னும் மோசமாக தானே போவாங்க. ஸோ வேர் தேர் இஸ் எ நீட் ஃபார் கேர், அந்த இடத்துல தான் அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த கேர் கொடுக்க அவங்க பண்படுத்தி நார்மல் ஆக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நீட், அது ஒரு தேவை, அது கண்டிப்பாக இருக்கும். எப்படி பசிக்குதோ, எப்படி தாகம் எடுக்குதோ, அது மாதிரி அதுவும் தேவைங்கிறாங்க. நெக்ஸ்ட் நீட் ஃபார் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம், குட் ஒப்பீனியன். நம்ம மேலே நம்ம எப்படி மரியாதை வச்சுருக்கோம் அதே மாதிரி மற்ற எல்லாரும் மதிக்கணுங்கிறது வந்து நம்மளோட
என்ன சொல்றது, பேசிக்கான நீட் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். According to Maslow, satisfaction of the self-esteem need generates feeling of worthy, confidence and adequacy. ஸோ அடுத்தவங்க நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா தான் நம்மளே நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்னா நம்ம தகுதியானவர், ஓகே நம்ம ஒர்த்து இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கு, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகும். ஏன்னா ஹீரோஸு ஹீரோயின்ஸு அப்புறம் இந்த பொலிட்டீஷியன்ஸை பார்த்து எல்லாரும் கத்தமத்தில் அவங்களுக்கு ஒரு இந்த ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும்ல. ஸோ அந்த இது அடிக்வசி நம்ம வந்து கரெக்டான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கோம், அடிக்குவேட்டாக நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் நீட் ஃபார் நாலேஜ் அண்ட் நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீட் ஃபார் நாலேஜ்னா இப்போ அச்சீவ்மெண்ட்னா இப்போ நம்மளுக்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறோம், ஓகேவா? இப்போ நம்ம படிக்கிற விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து தேவையானது என்னென்ன அப்படிங்கிறது, என்னென்ன படிக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளுக்கு அதுக்கு பேர் என்ன, அதோட அர்த்தம் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சரியா? அக்சஸ் இன்ஃபர்மேஷன் லைக் நோயிங் how to do things, meaning of things, events, symbols. புரியுதா உனக்கு? ஒரு பொருள்னா அந்த பொருளுக்கு பேர் என்ன, அது வந்து என்ன அர்த்தம், அது வந்து எதுக்காக யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நாலேஜ், நீட் ஃபார் நாலேஜ். நெக்ஸ்ட் நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ளைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு விஷயத்த நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம், அந்த விஷயம் மாதிரி இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கும் போதுல we have to apply our experiential knowledge. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேக்ஸில் ஒரு கான்செப்ட் படிக்கிறேன், அதை அப்படியே விட்டுறாம நான் ஒரு கடையிலேருந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறேன், அப்போ அந்த அடிஷனை யூஸ் பண்ணுறேன், அப்போ ஒரு மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன், அப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேஷனுக்கு அந்த வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போதுல, ஸோ வென் யூ லேர்ன் சம்திங் அண்ட் யூ அப்ளை இட், அது வந்து ஹோலாக வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுல தான் அது வந்து நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா உனக்கு? ஸோ இதுவும் வந்து பேசிக்கான நீடு தான். யாருமே வந்து தேவையே இல்லாமல் ஒரு கான்செப்டை வந்து படிக்கிறதுல வைக்க போகிறது இல்லை, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ நீடு தான். அது வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தான். ஏஸ்தட்டிக் நீட்ஸ், one whose lower needs are fully satisfied or known that he need not bother about them, derives pleasure in beauty and nature. என்ன சொல்றாங்க, ஒருத்தனுக்கு அவனோட எல்லா நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இனிமே வந்து பேசிக் நீட்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு வந்து நேச்சர் மேலேயும் அழகு மேலேயும் ஒரு இது வரும், ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? இதெல்லாம் என் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் என் இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு that need is called aesthetic need. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து தாகூர் அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் சொல்றாங்க. விச் மீன்ஸ் எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து எடுத்திருக்காங்க, தட் இஸ் ரைட்டிங் வேர்சஸ். ஸோ அவங்க கவிதை எழுதுனாங்க, எதை பற்றி, இந்த இயற்கையை பற்றி, இந்த அழகை பற்றி எழுதுனாங்க. ஸோ வேலை இல்லாதவனுக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டான வேலையா தெரியாது, உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். they will not have time to see all the things and admire them. உட்காந்து நம்மளுக்கு வேலையே இல்லாத கஷ்டப்படுறான்ல, அவனால உட்காந்து காடு மலை குயில் பறவைலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்து அதை பத்தி கவிதை எழுத முடியாது. ஆல் தியர் பேசிக் நீட்ஸ் ஹவ் பின் சாட்டிஸ்ஃபைடு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்க சும்மா தான் இருக்காங்க. ஸோ தே ஸ்பெண்ட் சம் டைம் ஓவர் தீஸ் திங்ஸ். ஸோ அதுக்கு இவங்க எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. Next is self-actualization. Self-actualization means to fulfill one's individual nature in all its aspects. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வகையிலும் ஒரு இண்டிவிஜுவலோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு அப்படின்னா, பீப்புள் கேன் பி மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒன்லி வென் த அதர் லோவர் ஆர்டர் நீட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. எல்லா லோவர் ஆர்டர் நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் வந்து வரும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, மெட்டா நீட்ஸ்னு ஒரு டேர்ம் சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் இந்த டேர்முக்கு தான் அது வந்து ரிலேட் ஆகும். எல்லா நீட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற நீடு வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். ஃபார் எக்ஸாம்பிள்
இதை நான் ஆன்லைனில் வாசித்தேன். ஒருத்தர் வந்து டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று வேணும், அடுத்து யூனிஃபார்மு, அடுத்து படிக்கணும், இல்லை மார்க் வாங்கணும், ஹை ஸ்கோர் காட்டணும், அப்புறம் நல்லா காலேஜாக சூஸ் பண்ணணும், அங்கே போயிட்டு படிக்கணும், எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும், அதுக்கடுத்து ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அதுக்கடுத்து தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் நீ யாருன்னு நீ ரியலைஸ் பண்ணுறது. ஓகேவா? நீ ஒரு டாக்டர், நீ ஒரு டீச்சர் அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கு மோர் ஆஃப் லோவர் நீட்ஸ் எல்லாம் நீ கிராஸ் பண்ணி வரணும். ஓகேவா? இது வந்து ஹையஸ்ட் நீடு. இந்த லோவர் நீட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தானா தான் அந்த ஹையஸ்ட் நீடுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இதுக்கு போகவே முடியாது. த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அக்கர்ஸ் வென் அ பர்சன் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைஸ்ட். One who is talented in one specific area feels uneasy if that talent is not nurtured and utilized. He wants to attain perfection in that area. ஸோ அந்த ஏரியாவில் பர்ஃபெக்ஷன் அடையிற வரையும் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு வந்து முடியாது. ஸோ அந்த டீச்சிங் லைன்லேயே இந்த பெஸ்ட் அப்படின்னு அந்த ரீச் ஆக பற்றியா, ஒரு டீச்சர் ஆயிடலாம், அப்புறம் கொஞ்ச நாள் வேலை பார்க்கலாம், அப்புறம் ஒரு அடுத்த பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, பிரின்சிபல். ஸோ வாட் எல்ஸ், அந்த இதோட அந்த டாப் ஹையரார்கியை ரீச் பண்ணுவேன் இல்லையா, தட் இஸ் கால்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். Hope you understood. Thank you.